सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசி பலன் ஆன்மீக தகவலில் கோயிலுக்கு போகும்பொழுது அவங்க சொல்கிறது, சார் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் நோட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் என் லைஃப்பில் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் என் லைஃப்பில் கிடைக்கிது சார். எனக்கு நல்ல 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 ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது சார். திருமணம் ஆகிறதுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தால் அதை சொல்லுங்கள் சார்னு சொன்னாங்க. நான் திருமணத்துக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு இது சொன்னேன். அவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அவங்க பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்க. இந்த திருமணத்துக்கு தடையில்லாத சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் அப்படி என்ன பரிகாரம் சொன்னேன், அதை நம்ம ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக பார்ப்போம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி 26 மாலைபட்சத்தப்போ காசி யாத்திரை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும்தான். ஸோ மாலைபட்சத்தப்போ நீங்கள் காசியில் போய் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ 26/9 செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பக்கம் நம்ம பிரயாணம் இருக்குது. அதில் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த நம்பருக்கு யூ கேன் புக் இட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த யாத்திரை ரொம்ப விசேஷகரமான யாத்திரை, அதாவது சிவ யாத்திரைன்னு பேர். அந்த சிவ யாத்திரையோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதோடய டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோங்க. 23/8/2026 தட்சிணாயனம் பராபவருஷம் ஆவணி மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு 7:48 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி அதிகாலை 3:35 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 7:48 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய தினம் வாஸ்து நாள், ஏகாதசி திதி, சுபமுகூர்த்த நன்னாள். இந்த ஏகாதசி திதி சுபமுகூர்த்த நன்னாள், வாஸ்து நாள், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் யாருக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயரை வழிபடுறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மூல நட்சத்திரத்தப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், சுவாமிக்கு வடமாலை சாத்துவோம், வெற்றிலை மாலை சாத்துவோம், ராம ஜெயத்தை எழுதி சுவாமிக்கு நம்ம அர்ப்பணிப்போம். சில பேர் 1,00,000 தடவை எழுதியிருப்பா, 1008 தடவை எழுதியிருப்பா, 10,008 தடவை எழுதியிருப்பா, இத்தனை ஆயிரம் தடவை எழுதி சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பாங்க. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுருக்கு. அப்படி இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வழிபடுறது, ராமநாமத்தை சொல்கிறது, அதுவும் ஏகாதசியாக இருக்கங்காட்டி 100 மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க சிறப்புகள் பார்த்துட்டோம். அடுத்தது நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சில நேரம் இந்த இடத்த விட்டு வேறு விஷயம் பண்ணலாம், இந்த வேலையை விட்டு வேறு வேலை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. ரொம்ப அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திப்பீங்க. ஆர்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கலையில் இருந்துட்டு இருக்கவங்க, அந்த கலை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். ரொம்ப நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும். எங்கேனும் வெளியில் போயிட்டு வருவீங்க, ஒரு என்டர்டெயினுக்காக, ஒரு சினிமாக்காகவோ அல்லது ஒரு பார்க்குக்காகவோ அல்ல பீச்சுக்காகவோ அல்லது கோயிலுக்காகவோ
இல்லை குலதெய்வ வழிபாட்டுக்காகவோ எங்கேயும் போயிட்டு வருவீங்க. ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த அந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நாள் நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் நிறைய வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறதுக்குள்ளான முயற்சிகள் இருந்து எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னா இன்றைய நாள் அவ்வளோ விசேஷமாக இல்லை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையும் கோவிச்சுக்காதீங்க. இமீடியட்டாக முடிவெடுக்கிறது இன்றைக்கி அவசியம் இருக்காது. கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்திற்காகவும் கவனமாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் கோவப்படாதீங்க. மற்றவங்க ஏதாவது கோவப்பட்டாங்க, யாரையா பற்றி இப்படி அப்படி அது இது எல்லாம் சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதிலேயே வாங்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நடக்காத விஷயத்தை கவலைப்படாதீங்க, நடந்த விஷயத்தை சந்தோஷப்படுங்க. அதே சமயத்தில் இன்றைய நாள் ஒரு விஷயத்தில் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. யாராவது நம்பிக்கை தர மாதிரி பேசினாங்க, ரொம்ப ஆறுதலாக பேசினாங்க, அதனால் நான் பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன், ரொம்ப என்கிட்ட நல்லா பழகினாங்க, ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நியூ டிசிஷன் மேக்கிங்க்கு இன்றைய நாள் சாதகமான தினம் கிடையாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பிறர் மூலமாக ஏதாவது காரியத்தை சாதிக்கிறதுக்கு பெஸ்ட்டான நாளுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், நான் போயிட்டு வர முடியாது, என் நண்பரை அனுப்புகிறேன், என்னால் முடியாது, இது வேணால் இவங்களை வேணால் பண்ணி வந்துடுவாங்களே, இது வேணால் என்னால் முடியாது, பட் இவங்ககிட்ட சொன்னால் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இன்றைய தினம் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் யார்ட்டையா ஹெல்ப் கேட்டால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் சாதகமாக சக்ஸஸாக முடியறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்கு கொஞ்சம் பய உணர்வுகள் இருக்கும். பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதுலையாக இருந்தாலும் 1க்கு 100 முறை யோசித்து பார்த்து செயல்படுத்துறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், தீரும். சில விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகள் அவங்களுக்கு உண்டான ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய கிரகநிலை சாதகமாக இருக்குது. வேலைவாய்ப்பு பெஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் அடிக்கடி மாற்றங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்கள் பற்றி பேசும்பொழுது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாத நபர்கள்ட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடன் உபாதைகள்னால் மாட்டின்னு இருக்கிறவங்க கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வேலையில் கூட இருக்கக்கூடிய ஆட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களை பற்றி இவங்ககிட்ட சொல்லும் பொழுது மறைமுகமான விஷயங்கள் டப்புன்னு பரவறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகள் தீரும். கால் சம்பந்தமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சுய வெற்றி செல்ஃப் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு மற்றவங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அந்த நபரே நாளைக்கு உங்களுக்கு எதிரியாக மாறும்பொழுது அப்போ தான் தெரியும், பார்த்தியா நம்ம சொன்னதை பூரா திருப்பி பேசுவாங்க, இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, உன்னை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் அது பாதகம் தெரியும். ஸோ கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய நாளில் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினம். இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக இருந்த சில பிரச்சனைகளை இன்றைய தினத்தில் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுதும் சில விஷயங்களில் டக்குன்னு முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் டக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் தோணும். மனசில் ஏதோ ஒரு விஷயம் மனசில் படும், அதை எக்ஸாக்டாக அப்படியே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திப்பீங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா என்னடா நம்ம வேலையே
முந்தி மாதிரி இல்லையேன்ற அந்த டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் ஏதேனும் ஒரு ஆர்ட் கற்றுக்கிறது, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது, ஏதேனும் ஒரு விளையாட்டு சம்மந்தமான விஷயங்களில் மனசை செலுத்துறது பெரிய கவலையிலேருந்து வெளிப்படுத்தும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். துர்கை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சில விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. தாயாருக்கு ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தொடை, கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும். அதே சமயத்தில் சின்ன விஷயத்தில் போராட்டம் இருக்கிற மாதிரி தெரியும். வீடு, இடம், பொருள் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய போராட்டம் மாதிரி தெரியும். அதெல்லாம் மாறி வரும். நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனாலும் இந்த காசு சேர்த்த முடியலன்னு வருத்தங்கள் இருந்தவங்களுக்கு முதலீடு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அம்மா வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் எடுத்த முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுன்னு இருப்பீங்க. ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக மற்றவங்ககிட்ட பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக முடியும். குரு வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. சில நேரங்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்க, சில நேரங்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனசில் நிறைய எண்ணங்கள் தோணும். ஒருத்தரை பார்த்தோன்னே எடை போடக்கூடிய ஒரு மனோபக்குவங்கள் உங்களுக்கு தானாகவே வந்துடும். அதே சமயத்தில் ஒருத்தர் பேசும்பொழுதே உண்மையாக பொய்யா, பொய் மாதிரி தெரியுதே, இல்லை 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 இது உண்மை தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. மனதில் வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், டக்குன்னு ஒரு விஷயத்தில் வந்து டக்குன்னு செயல்படுத்தக்கூடியதாக இருப்பீங்க. மற்றவங்களோட ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. அதே சமயத்தில் அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது அப்பப்போ மாறும்பொழுது கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகிறதுக்குன்னா நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணத்துக்கு உரிய நாள். சப்போர்ட்டிவாக மற்றவங்க பேசுவாங்க. அதுமாதிரி மறதி அப்பப்போ வந்து போகும். கவனம் என்பது தேவை. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகாதீங்க. கால், ஏதாவது வெளிநாடு சம்மந்தமான கால் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான காலாக இருக்கும். சில போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஈஸி கேக் வாக்காக இருக்காது. சில நேரங்களில் மதிப்பு, மரியாதை, பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டால் இது கிடைக்கணும்னா அது ஒரு சேலஞ்சிங்கில் தான். இப்போ ஓட்டப்பந்தயம் இருக்குது, சும்மா சாதாரணமாக ஓட்டப்பந்தயம் இல்லைல்ல. நம்ம வந்து அதில் ஓடி ஜெயித்து அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து வின் பண்ணும்பொழுது இருக்க சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் தடங்கள் வந்து அதில் ஜெயிக்கும் பொழுது அதில் ஒரு சுகமே தனி. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினமாக அமையும். விருச்சிக ராசி நண்பர்களே, பெருமாள் வழிபாடு நவகிரக வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிங்க. தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில பேருக்கு பெஸ்ட்டு, சில பேருக்கு சின்ன சின்ன ஒஸ்ட்டாக இருந்துன்னு இருக்கும். என்ன சார் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்? பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமாக நடக்கிறக்கூடிய காலத்தை பொறுத்து அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் நம்ம இத்தனை நாள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், நமக்குன்னு என்ன அப்படின்னு கொஸ்டின் மார்க்கு. அதனால் செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பு கிடையாது. கொஞ்சம் உங்களுக்குன்னு பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் உண்டு. எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மல்டிபிள் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பண வரவுகள் மட்டும் மனசில் வைங்க. நீ பெருசாக, நான் பெருசாக, உங்கள் ஃபேமிலி பெருசாக, என் ஃபேமிலி பெருசாக, இதெல்லாம் மனசில் நினைக்காதீங்க. இதெல்லாம் எப்போவுமே பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு ஓடிடும். ஆனால் பேச்சுவார்த்தை மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சம்பாத்தியம், தொழிலுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைக்கி மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புத வழிபாடு. இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நட்சத்திர நாளாக இருக்குது, அதனால் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவங்கள பற்றி காசிப்ஸ் வேண்டாம். சில பேருக்கு இன்றைக்கி ஆஹா ஓஹோ பிரமாதம்னு இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். தசா புத்தி அந்த சூக்ஷமத்தை பொறுத்து அது வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்து பார்த்தாலே ஒரு 2 மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சூப்பராக இருந்ததுன்னா நல்ல ஐடியா மணியாக வரும். இன்றைக்கி என்னமோ தெரில சார், ஒரே யோசனையாக இருந்துட்டுருக்கு. யாராவது பேசாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கும். கொஞ்சம் அப்படி தனிமையாக இருந்தால் நிம்மதியாக இருக்கும். நாள் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துட்டுருக்கும். ஸோ
ஸோ ஆக இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். நீங்கள் சொல்லி, நீங்கள் ஐடியா காமிச்சு, நீங்கள் யார்ட்டையாவது சொல்லி கொடுத்து, அவங்களாம் டாப்பில் வந்த ஆட்கள் இருப்பாங்கள்ல, இதை உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதுவாக இருந்தாலும் பிரயாணத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அது சாதகமான பலன்கள் வரத்துக்கு மீனாட்சி அம்பாள் வழிபாடு அற்புத வழிபாடு. மகராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். மற்ற இடங்களுக்கெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அப்போ மறதி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி ஏதேனும் சோஷியல் மீடியாவை பார்த்தோ அல்ல இது பார்த்தோ அந்த மருந்து போடுறது இந்த மருந்து போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது நல்லது. கொஞ்சம் தடங்கள் இருக்க தான் செய்யுது. கிரக நிலைகள் அப்படியே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோகங்களும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் பயங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்றைக்கி எதுவும் புது காரியங்கள் எடுத்து பண்ணாதீங்க. அந்த நாளுடைய இயற்கையான தன்மைகளுக்கு கொண்டு போக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. ஆபத்தான விஷயங்களை எடுத்து செயல்படுத்தாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்சால் சில காரியங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க. அதனால் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடியாதுங்கிறத முடியாதுன்னு தானே சொல்ல முடியுங்கிறத தெளிவாக பாலிஷ்டாக சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் அமைந்து கொடுக்கும். பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். கும்பராசி நண்பர்களே, ஃபென்டாஸ்டிக்கான நாள். ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவர் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பப்ளிக் ஃபண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில தடங்கள், சில பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் வர்றது தானே, அந்த மாதிரி வரும். ஆனால் அது பெருசாக ஒன்றும் இருக்காது, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் உதவிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்களை எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, பல யோசனைகள் மனசில் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் தூக்கி அப்படி போட்டுவிட்டு பிஸ்னஸை பற்றி யோசிங்க. கடனுக்காக கடன் வாங்காதீங்க. தேவைப்பட்ட கடன் வாங்க. சில நேரங்களில் இந்த பண சம்பந்தமான விஷயங்கள், பேமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதே போன்று வேலை சம்மந்தமான விஷயங்களில் எதையுமே டிலே பண்ணாதீங்க. கரெக்டாக ஆன் டைம் ஆன் ஒர்க் அப்படி பண்ணி பாருங்கள். ஒரு பிளான் எடுத்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, நினைச்ச இடத்துல நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சிவபெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.